அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். சகோதரக்காரகரான செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்கள் தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். குரு பகவானுக்கு 3ஆம் இடம் அவ்வளவு நல்ல உகந்த இடம் இல்லை. ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் சில அன்பர்களது உத்தியோகத்திற்கே ஆபத்துக்கள் வரலாம். சில அன்பர்கள் தங்களது வீடு வாசல்களை இழந்து ஊரை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். எடுத்த காரியங்களில் எல்லாம் இடையூறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பெற்றோர் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயத்தின் மூலமாக பணவரவு சுமாரான அளவிற்கு இருக்கும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற விவாதம் செய்யாமல் அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் சற்று திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு பகவான் தனது சுப பார்வைகளான 5, 7 மற்றும் 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு கலத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் மேசராசி என்பவர்கள் நல்ல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு வாழ்வில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் தங்களுக்கு சில பொன்னான வாய்ப்புகளை அள்ளி வழங்கப் போகின்றார். குறிப்பாக கல்யாண கனவுகள் நனவாகும். கடல் தாண்டி செல்லும் முயற்சியிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கையில் சகல பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இது ஒரு அருமையான அமைப்பாகும். 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் ஆகும். திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். கணவர் அல்லது மனைவிக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களது வாழ்க்கை மேன்மை அடையும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன் பொருள்கள் சேரும். தாங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். பிரிந்திருந்த தம்பதிகளும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தந்தை வழி உறவில் இருந்த பஞ்சாயத்துக்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடிவிற்கு வரும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் பல காலமாக வசூலாகாமல் இருந்த பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். அரசு வழி சலுகைகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு சற்றும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு நன்மைகள் உண்டாகும். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. நல்ல தைரியத்துடன் எந்த ஒரு முடிவினையும் தாங்கள் மேற்கொள்ளலாம். உற்றார் உறவினர்கள் இடையே மற்றும் அண்டை வீட்டாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலைகளே நிலவும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெள்ளிக்கிழமை அன்று வராகி அம்மனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர பொருளாதாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சஷ்டி நாளில் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சுவாமியையும் வள்ளி தெய்வானை அம்மையாரையும் வழிபடுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9 மற்றும்
11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தனலாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல்நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனவிரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பெயர்ச்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.